இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் சில வசனங்களை கூட வாசித்து அவர் நம்மளோடு பேசுகிற காரியத்தை பார்ப்போம். அது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிரியமானவரே, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காய் அல்ல. தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனோடு ஒருவனுக்கு கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, ஒருவரும் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாதபடிக்கு இருக்கும்படிக்காய் அவர் தன் சொந்த குமாரை இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாரா? அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவரே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது மனுஷன் கெட்டு போகக்கூடாது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலங்களில் நம்ம இந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா அழிவுகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். இது பாவத்தின் நிமித்தம் சோதோம் குமாரம் அழிக்கப்பட்டு விட்டது. அங்கு நடந்த பாவம் கொடூரமாய் இருந்தது நிமித்தம் ஆண்டவருடைய கோபாக்கின அந்த பட்டணத்தில் விழுந்தது நிமித்தமாய் அந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டு போனது நாம் பாருங்க. இதுவரைக்கும் அங்கு ஒன்றும் கிடையாது, எல்லா அக்கினியினாலும் கந்தகத்தினால் அழிக்கப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மீண்டும் அப்படி ஒரு அழிவு வராதபடிக்கு உலக மக்களுடைய ரட்சிப்பிற்காய் பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் உலகத்தில் இருக்கிற மக்களை தீர்ப்பு செஞ்சு எல்லாத்தையும் அவங்கள கொல்லணுன்றதுக்காண்டி அல்ல, தீர்ப்பு செய்யறதுக்காக அல்ல. பாருங்க, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாகவே. அது எந்த மதத்தினராகவேனாலும் இருக்கலாம், எந்த நாட்டினராகவும் இருக்கலாம், என்ன மொழி பேசுகிறவராக இருக்கலாம். ஆனா தகப்பன் ஒருவர் தான். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதனுக்கும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரே ஒரு தகப்பன் அவர் தான். பிரியமானவர், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்ததின் நோக்கம் என்ன என்றால், இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொந்தம், கிறிஸ்தவர்களுக்கு வெள்ளைக்காரர்களுக்கு சொந்தம், இல்ல கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம் அப்படி இல்லை. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு அவர் சொந்தமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சகல மனிதர்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாகவே இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது மத சடங்காச்சாரம் அல்ல, மனிதனை மீட்கும்படியாய் மனிதனை அவர் உருவாக்கினதுக்காய் அநேக முறை மனஸ்தாபப்பட்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல, புதிய ஏற்பாட்டின் காலத்துல மீண்டும் அப்படிப்பட்டதான ஒரு ஆக்கினை தீர்ப்பு வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு உலகத்தில் இருக்க அனைத்து மனிதனையும் அவர் ரட்சிப்புகளை நடத்துவதற்காகவே வந்தார். பிரியமானவர்களே, அவரே மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியா அவர் வந்தார். அதை நாம் புரிந்து கொண்டோமானவே போதுமானது, வேறொன்று நான் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனை மீட்டுக் கொள்ளும்படியாய். ஆக்கினை என்பது தண்டனைக்குரியது. ஆண்டவர் பாருங்க, நான் அநேக முறைகளில் சோதோம் குமாரா ஒரு பட்டணம் அழிக்கப்பட்டது நாம் அறிந்திருக்கிறோம். முதலாம் ஜெனரேஷன் சொல்ல நோவா வரைக்கும் உள்ள காரியங்கள் எல்லாம் பூமி என்னாச்சு, ஜனப்பிரவாகத்தினால் அழிக்கப்பட்டது. ஆனால் திருப்பியும் அப்படி ஒரு ஆக்கினை வரக்கூடாதுதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வந்ததின் நோக்கம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனும் காலம் தாமதமாகுது நம்ம சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை காலம் தாமதமாகிறது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோ இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு எங்க பார்த்தாலும் நம்ம சத்தத்தை கேட்க முடிகிறது. சுவிசேஷர்கள் எங்க பார்த்தாலும் டிராக்ஸ் கொடுக்கிறாங்க. ஆனால் இதோ வாசற்படியில வந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வருவதற்கு ஏன் கால தாமதம் ஆகிறதுனா, இந்த காரியத்தை உலக ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல, எல்லா இன மக்களும் எல்லா மத மக்களும் எப்படியெல்லாம் எந்தெந்த நாட்டு
நாட்டிலாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கால தாமதம் ஆய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யாரு கெட்டு போகக்கூடாதுதான். மேல பாருங்க, பரலோகத்திலிருந்து இங்கே இறங்கி வந்தவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமானவர் மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறின ஒருவர் இல்லை. அங்கிருந்து இங்க வந்துட்டு இங்க இருந்து அங்க போனவர் அவர் ஒருவரே. சர்ப்பமானது பூமியினால் மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பி ஆண்டவர் பாவம் செய்த அத்தனை அவருக்கு விரோதமாய் செய்தது நிமித்தம் ஒருமறுத்த நிமித்தமாய் அநேக ஜனங்கள் மரித்து போகிறார்கள். பிரியமானவர்களே, அதுக்கு மோசே போய் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை, அதை பார்த்தவர்களாம் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அப்ப வனாந்தரத்தில் என்ன செய்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அதே போலதான் நீங்கள் பிழைக்கும்படியாய் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, அதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நீங்க எப்படிப்பட்ட பாவியா இருக்கலாம், இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம். அவரை விசுவாசித்தீர்கள் என்றால் அவரே இந்த பரலோகத்துக்கு வாசல் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் அவரை அறிந்து கொண்டீர்கள் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, அதுதான் மோட்சத்துக்கு வழி. ஆக்கினை தீர்ப்புக்கு அல்ல, ரட்சிக்கப்படும்படியாகவே உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியாய் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து இறங்கியவர் அவர்தான். எல்லா மனிதனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கே அவர் வந்தார். அதை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருவேளை இவ்வளவு நாட்கள் அவரை அறியாமல் இருப்போமே ஆனால் அவரையே நோக்கி பார்ப்போம். தண்டனை கொடுப்பதற்காக அல்ல, ரட்சிக்குவதற்காகவே நம்மளை மீட்டுக் கொள்வதற்காகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிற கண்களை மூடுவோம். ஜெபம். அன்பின் தகப்பனே, அப்பா, நீர் வந்ததின் நோக்கம் நாங்கள் கெட்டு போவதற்காக அல்ல, எங்களை தண்டனைக்கு ஆண்டவரை கொடுப்பதற்கு அல்ல, எங்களை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தவறான காரியங்களிலிருந்து எங்களை திருத்திக் கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.